ஈவு இறக்கமே இல்லாத 5 உயிரினங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 5 இமோஷன்லெஸ் அனிமல்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பாசம்லாம் சில அனிமல்ஸ்க்குலாம் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும், நேர்மையாக இருக்கட்டும், அதே போல ரொம்பவே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி உணர்வு அதிகப்படியாக இருக்கும், சோஷியல் நேச்சர் அதிகப்படியாக இருக்கும், ரொம்பவே பாசமாக இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே உலக அளவில் இருக்கதான் செய்யுது. அதே போல அதெல்லாமே அந்த இமோஷன்லாம் அவங்களுக்கு சப்ரஸ் ஆகி பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய மிருகங்களும் இருக்கதான் செய்யுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 5 உயிரினங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாம்புகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாம்புகள் நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாம்புகளுக்கெல்லாம் பெருசா இமோஷன்ஸே இருக்காது. அதாவது நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அதுக்கு என்ன எமோஷன்லாம் தெரியாது, அதுக்கு கொத்த தெரியும், சோ கொத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஸோ இதுலயே நிறைய பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது. நல்ல விஷம் உள்ள பாம்பு வகைகள் நிறைய இருக்கு. அவங்களுக்குலாம் எமோஷனே கிடையாது, எந்த எமோஷனும் அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்களோட இரையை தேடி அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னேக்ஸ் இந்த பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அடுத்தபடியாக ஜெல்லி ஃபிஷ். இந்த ஜெல்லி ஃபிஷ் ஸ்டிங்லாம் பயங்கர மோசமானது அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் இது உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தடவை அதோட ஸ்டிங் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாவின் விளிம்புக்கும் போவாங்க. அதே போல நிறைய மரணங்களும் இது மூலமாக ஏற்படத்தான் செய்யுது. ஸோ அவங்களுக்குமே எமோஷன்லாம் கிடையவே கிடையாது. அவங்களோட அட்டாக்கிங் மெக்கானிசமே இதுவாக தான் இருக்கும். அவங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா படார்னு ஒரு ஸ்டிங்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே எமோஷனே இல்லாத ஒரு உயிரினமாக இருக்கு. அடுத்தபடியாக ஸ்பைடர். 8 கால் பூச்சியிலே நிறைய வகைகள் இருக்கதான் செய்யுது. டரன்டுலாஸ் பத்தி நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஸ்பைடரை இவ்வளவு பெருசு இருக்குங்க. இந்த மாதிரியான மோசமான ஃபாரஸ்ட் ஸ்பைடர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப மோசமான விஷம் உள்ள உயிரினங்களாக தான் இருக்கு. இவங்களுக்கும் இரக்கம் எல்லாமே கிடையாது, அந்த சென்ஸ் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதே போலதான் இவங்களுக்கு அந்த எமோஷன்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இவங்களுக்குமே இந்த அட்டாக்கிங் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முதலைகள், crocodiles பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு உயிரினம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், மனுஷனே முழுங்கிடும். மனுஷனோட கையாக இருக்கட்டும், நம்ம அதுக்கு சம்டைம்ஸ் ஃபீட் பண்ணும்போது அது என்ன நினைக்குதுன்னு கூட தெரியாது, திடீர்னு நம்ம கையை கவும். ஸோ இந்த மாதிரியான எமோஷனே இருக்காத ஒரு உயிரினமாக தான் இருக்கு. ஏன்னா அதோட தன்மை அதுவாக இருக்கு. ஸோ crocodiles பாத்தீங்கன்னா இந்த பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. கடைசியாக நம்ம எந்த உயிரினத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டார்டாய்ஸ், ஆமைகள் தான். ஸோ ஆமைகள் பொறுத்தவரையில இவங்களுக்குமே பெருசா எமோஷனே கிடையாது. ரொம்பவே ஸ்லோ மூவிங் உயிரினமாக தான் இருக்கு. ரொம்ப ஸ்லோவஸ்ட் அனிமல்ஸ்ல இதுவுமே ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும். இவங்களுக்கும் பெருசா எமோஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஏதாவது அவங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா மட்டும் அதோட ஓடுக்குள்ள போயிடும். ஸோ இந்த மாதிரியான அவங்களுக்கும் டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 5 எமோஷனே இருக்காத ஒரு 5 உயிரினங்கள் தான் நம்ம பார்த்தோம். இது போல நிறைய இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு கருத்தை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.